இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, இதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் தருவோம், இதை பற்றினது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். மொத்தமாக 6 மாதத்துக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். தமிழ் மீடியம் மட்டும்தான். எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 15 செப்டம்பர் 27. இந்த 6 மாதமே வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 30 டெஸ்ட் இருக்கும். இல்லை டோட்டல் கொஸ்டின் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 5300 கொஸ்டினுக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் 5 தமிழ் ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 3 தமிழ் யூனிட் டெஸ்ட் இருக்கும். அதாவது தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அழகு 1, அழகு 2, அழகு 3ன்னு 7 வரையும் இருக்கும். இதில் யூனிட் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரியே தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரியே 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எத்தனை மார்க் இருக்கும்னா 200 மார்க் இருக்கும். இல்லை தமிழில் 100 மார்க் இருக்கும், மேக்ஸ் 25 கொஸ்டின் இருக்கும், ஜிஎஸ் 75 கொஸ்டின் இருக்கும். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 3 டெஸ்ட் நடக்கும். மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து என்னெல்லாம் வரும்னா தமிழ் புக், அதாவது ஸ்கூல் புக் நியூ புக்கும் ஓல்டு புக்கும் இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். ஜிஎஸ்க்கும் புக்குக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வரம் டெஸ்ட் கொஸ்டின் இதில் மட்டுமே 6000 கொஸ்டின் இருக்கும். தமிழில் 3000 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸில் 750 கொஸ்டின் இருக்கும், ஜிஎஸ்ல 2250 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக இந்த 6000 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் நிறைய இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த மெட்டீரியல் என்னன்னா இந்தியன் பாலிட்டிக்கான பிடிஎஃப். இது 2012 இருந்து 2025க்கான டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் பாலிட்டியிலேருந்து கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டினுமே இதில் கவர் ஆகும். மொத்தமாக 1020 கொஸ்டின் இதிலேயே கொடுத்துருப்போம். அது எப்படி இருக்கும்னா இப்போ நியூ சிலபஸ் படி எப்படி உங்களுக்கு டாபிக் வைஸ் இருக்குமோ, அதாவது 31 டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஜிஎஸ்க்கான கொஸ்டின் பேங்க். இதுலேயே 3640 கொஸ்டின் இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் மட்டுமே 1000 பேஜ் இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம்லேயே சென்ட் பண்ணிடுவோம். ஜிஎஸ் கொஸ்டின் பேங்க் அப்படின்றது என்னன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும், அதாவது வரலாறு, பொருளாதாரம், அரசியல் அமைப்பு, புவியியல் இது எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் மட்டுமே உங்களுக்கு 10600 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் வரும். ஆனால் உங்களுக்கு இந்த இந்தியன் பாலிட்டிக்கான பிடிஎஃப்பும் ஜிஎஸ் கொஸ்டின் பேங்க்கான பிடிஎஃப்பும் நம்மக்கிட்டே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 600 ரூபா நீங்கள் பே பண்ணாலே போதும். 700 ரூபா பே பண்ண அவசியம் இல்லை. இந்தியன் பாலிட்டிக்கான பிடிஎஃப்பும் ஜிஎஸ்க்கான கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப்பும் நீங்கள் எங்கள்கிட்டயே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 600 ரூபா பே பண்ணியே இந்த 6 மாதத்துக்கான ஸ்டடி பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு கொடுப்போம், ஆஃப்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு குரூப்லேயே டெஸ்ட்டுக்கான லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும். அதே மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டோட்டல் ஃபீஸ் 700 ரூபாய். இதில் நீங்கள் ஜிஎஸ்க்கான கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் இந்தியன் பாலிட்டிக்கான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 600 ரூபாய் பே பண்ணியிருந்தாலே போதும். இந்தியன் பாலிட்டிக்கான சாம்பிள் பிடிஎஃப்பும் ஜிஎஸ் கொஸ்டின் பேங்க்கான சாம்பிள் பிடிஎஃப்பும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவோம். அடுத்தது ஸ்டடி பிளானை பாருங்கள். டெஸ்ட் 1 எப்போனா 15 மார்ச் 15ஆம் தேதி என்னெல்லாம் டெஸ்ட் இருக்குன்னு பாருங்க. பொது தமிழில் 100 மார்க் இருக்கும், 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸ்க்கு 75 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின் இருக்கும். இதில் பாருங்க அழகு 1 இலக்கணம் எழுத்து, அடுத்து அழகு 7 இலக்கியம் திருக்குறள். இது ரெண்டுத்துக்குமான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவோம். அடுத்தது மேக்ஸுக்கான வீடியோ கிளாஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஜிஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்க்கான கொஸ்டின் பேங்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த எல்லா பாடத்துக்குமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு வாரம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்டடி பிளானுக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டடி பிளானும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.